பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே எலும்பு பிரகாஷ் யூடியூப் சேனல் மூலமா உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம என்ன காரியங்கள் பார்க்கணும் அப்படின்னா, மைண்ட் டார்ச்சரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா மைண்ட் டார்ச்சர் அப்படின்னா மண்டைக்குள்ளார ஏதோ ஒன்று அப்படி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம தூங்கும் பொழுது, நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ஈயோ ஒரு கொசுவோ அப்படியே நம்ம காதுகிட்ட வந்து கொயின்னு ஒரு சவுண்டு போட்டுக்கிட்டே இருந்தால் அது எப்படி நமக்கு டென்ஷன் ஆகுமோ அந்த மாதிரி தான் இந்த மண்டைக்குள்ளார ஒன்று குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது என்ன காரியம் வேணாலும் இருக்கலாம். மற்றவர்கள் நடந்துக்கிற ஒரு விதமாக இருக்கலாம், இல்லை மற்றவங்க நம்மளை காயப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேசிக்கிறவங்களாக இருக்கலாம் அல்லது நம்மளை நேசிக்கிறவங்களாக இருக்கலாம். ஏதாவது ஒரு காரியம் நமக்கு அவங்க வந்து செஞ்சிட்டாங்க அப்படின்னா அதை நம்மளால உடனே கேட்க முடியாமல் இருக்கும். கேட்குறவங்க டப்புன்னு கேட்டு அதை விட்டுருவாங்க. கேட்க முடியாதவங்க நம்ம கேட்குறனால பிரச்சனை ஆகுமோ, மனஸ்தாபங்கள் ஆகுமோன்னு சொல்லி மண்டைக்குள்ளார வச்சு குடஞ்சிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. அது ரொம்ப வேதனையானது. அதை ஃபேஸ் பண்ணுறது, அதை கடந்து வர்றது அப்படின்னா அது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா அது வந்து நம்மளை வந்து அப்படியே அந்த மற்ற காரியங்கள் எதுலேயுமே நம்ம ஃப்ரீயாக இருக்கக்கூடாத மாதிரி அந்த மைண்ட் டார்ச்சர் பண்ணும். இப்படிப்பட்ட சூழல்கள்லாம் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்களான்னு தெரியலை. இந்த மைண்ட் டார்ச்சர் அப்படின்னு போகும்போது அது அவ்வளோ சீக்கிரமாக அதை எடுத்து பண்ண முடியாது. அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா, அந்த காரியங்களை நம்ம ஓப்பனாக பேசிட்டோம் அப்படின்னா அந்த மைண்ட் டார்ச்சர் வந்து இருக்காது, உள்ளுக்குள்ளே நம்ம குறைஞ்சிக்கிட்டே இருக்காது. அது பேசாத நிலைமையில தான் அது அதிகமாக மைண்டுக்குள்ளார ஒரு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு நான் ஒன்று ஆன்சர் தான் சொல்லுவேன், சொல்யூஷன் ஒன்று காமிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இருதயத்தில் ஏதாவது ஒன்று பொங்கிக்கிட்டு கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அது கேட்கணுமே, கேட்க முடியாத அந்த சூழலில் தான் அது அப்படி கொதிச்சுக்கிட்டே இருக்கும். நான் என்ன சொல்லுவேன், கொதிக்கிற தண்ணியில் பச்சை தண்ணியோ இல்லை ஏதோ ஒரு தண்ணியை நீங்கள் ஊற்றி பாருங்களேன், நீங்கள் அது அப்படியே அணைஞ்சிரும். அதுபோல தான் என்னென்ன மைண்ட் டார்ச்சலாக இல்லை நம்மளுடைய இருதயத்தில் இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு மண்டையில் குறைஞ்சிட்டு இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம போய் உட்காரும் பொழுது அவருடைய அபிஷேகம், அவருடைய ப்ரெசன்ஸ் அப்படியே அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும். அந்த மைண்ட் டார்ச்சலாக இருக்கட்டும், இல்லை மண்டையை குறைஞ்சிட்டு இருக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவருடைய பிரசன்னத்தில் போகும்பொழுது அது எல்லாவற்றையும் ஏசப்பா நார்மலாக்குவார், கூலாக்குவார். சில நேரத்தில் இந்த காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் போக விடாதபடிக்கு அது தடை செய்யும். ஆனாலும் அதை கடந்து தேவனுடைய சமூகத்தில் போய் உட்காரும் பொழுது தேவன் அந்த காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.